ஐஸ்வர்யா, வா வீட்டுக்கு போலாம். ஐஷு, அப்பா கூப்பிடுறாங்கல்ல, வா போலாம். சொல்றது கேட்கல? உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? வா போலாம். மாயா, அவ எங்க பொண்ணு. நீ எதுக்கு குறுக்க வர? தள்ளு. உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவளோட கார்டியன். ஏய், அப்பா அம்மா நாங்க இருக்கோம். அப்படி இருக்கும்போது கார்டியன் எங்க இருந்து வந்தா? ஏன் அம்மா அப்பா நீங்களா அவளை ஏற்காடு கூட்டு வந்தீங்க? நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். அவ என்ன நம்பி வந்திருக்கா. என்னை தாண்டி ஒருத்தரும் அவளை தொட முடியாது. மாயா, இது எங்க குடும்ப விஷயம். சம்பந்தம் இல்லாம தலையறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஐஸ்வர்யா, சித்தி, ரெண்டு பேரும் கேட்டிங்களா என்ன சொல்றான்னு? சித்திங்கிறா. சம்மந்தம் இல்லாம ரோட்ல போற எவ்வளோ ஒருத்திய உங்க பொண்ணு சித்தின்னு கூப்பிடுவாளா? சொல்லுங்க மிஸ்டர் ராஜாராம், இப்ப எனக்கு தலையிட ரைட்ஸ் இருக்கா இல்லையா? சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணாத. 22 வருஷம் பார்த்து பார்த்து நாங்க வளர்த்திருக்கோம் அவளை. திடீர்னு நடுவுல வந்து பெருசா கிழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, சொல்லப்போனா அப்படிதான் வச்சுக்கோயேன். ஏன்னா உங்களால செய்ய முடியாததை நான் செய்ய போறேன்ல. அப்படி என்ன செய்ய போறேன்னு தெரியலல்ல, தெரிஞ்சுக்கணுமா? ஐஷு, அவங்க கிட்ட கொஞ்சம் விவரமா சொல்லிடுமா?